வணக்கங்க. இன்னைக்கு நாம ஒரு விசித்திரமான பாலைவனம் தமிழ்நாட்டில் இருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு பேரு தேரிக்காடு. இது திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போற வழியில இருக்குங்க. தேரிக்காட்டுல இருந்து திருச்செந்தூர் 14 கிலோமீட்டர் தான். தாமிரபரணி ஆத்தோட தெற்கு பக்கமா ஒரு 7 ஊரோட இடைப்பட்ட பகுதியில தான் தேரிக்காடு இருக்குங்க. இந்த தேரிக்காட்டோட மொத்த பரப்பளவு 12,000 ஏக்கர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பெரிய பாறை கல் அது எதையுமே பார்க்க முடியாதுங்க. எல்லாமே நைஸான பொடி மணலா தான் இருக்கும். ஸோ அதனால காத்து நிறைய அடிக்கும் போது சின்ன சின்ன குன்று மாதிரி அங்கங்க தங்கிடும். திரும்ப காத்தடிக்கும் போது அந்த இந்த குன்றுல இருந்து, அதாவது இங்க இருந்து காத்து வேற இடத்துக்கு போகும். அதனால கண்டினியூஸா கொஞ்ச நேரம் அங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குன்றுலாம் இடம் மாறுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டைரக்ஷன் மாறுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த மரம் இந்த மலைக்கு பக்கத்துல நிக்கிறோம் அப்படின்னு இப்ப நினைச்சிட்டு இருப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு காத்து அடிச்சதுன்னு அப்படின்னா அந்த மண் மலை வந்து வேற வேற இடத்துல நகர்ந்துருக்கும். இதோ இப்ப இந்த முந்திரி மரம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த மரத்து மேல எல்லாம் மொத்தமா மண்ணு மூடி இருக்கும். கடல் மட்டத்துல இருந்து பொதுவா 15 மீட்டர் உயரத்துல இருக்கும். சில நேரம் காத்த நிறைய அடிக்குது அப்படின்னும் போது வந்து 25 மீட்டர் வரைக்குமே உயரம் இருக்குமாங்க. அதனால இப்ப பாக்குற சமதளமா இருக்கிறது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அது பெரிய மலை குன்று மாதிரி ஆயிருக்கும். இந்த இடத்துல நிறைய படம் ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்கங்க. தாமிரபரணியில ஒரு கிளைமேக்ஸ் சீன் வரும், அப்புறம் அசுரன்ல ஒரு ஃபைட் சீன் வரும். இது மாதிரி நிறைய படம் ஷூட்டிங் எல்லாமும் இங்க எடுத்திருக்காங்க. காத்தோட போக்குக்கு ஏற்ப இந்த மண்மேடு வந்து இடம் மாறிட்டே இருக்கு இல்லைங்களா, அதனால ஏதாவது ஆபத்து வரும் அப்படிங்கிறதுனால அந்த இடமாற்றத்தை தடுக்கிறதுக்கு இந்த மண்மேட்ல நிறைய இடத்துல பனைமரம் நட்டிருக்காங்க. இங்க இருக்கிறது கடல் மண்ணும் இல்ல, ஆத்து மணலும் இல்லைங்க. ஆனா இங்க இந்த மண் எப்படி வந்ததுன்றது இப்ப வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. இங்கேயும் அகழ்வாராய்ச்சிலாம் பண்ணியிருக்காங்க. ஆதிச்சநல்லூருக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இங்கேயும் நிறைய முதுமக்கள் தாழிலாம் கிடைச்சிருக்குங்க. இது வனத்துறையின் கீழ் இப்போ பாதுகாக்கப்பட்டு வருது. இதுல 3-4 அடுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அடியில இருக்கிற 3வது அடுக்கு வந்து 8000 ஆண்டு பழசு, அதுக்கு மேல இருக்கிறது 5000 ஆண்டு பழைய அடுக்கு, அதுக்கு மேல இப்போ இருக்கிற மணல் மேடு 2000ல இருந்து 1000 ஆண்டு பழசுன்னு சொல்றாங்க. இந்த தேரிக்காட்டிலேயே இன்னொரு அதிசயமும் இருக்கு. எவ்வளவு கடும் கோடை வந்தாலும் அங்க வத்தாத ஒரு சுனை இருக்குங்க. அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவில் அப்படின்னு ஒரு ஐயனார் கோவில் இருக்குங்க அந்த சுனைக்கு பக்கத்துல. சுத்தி இந்த செம்மண் பாலை, ஆனா வந்து நடுவுல எப்படி இந்த சுனை இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய மிஸ்ட்ரி தான். இங்க ஐயனார் கோவில் மட்டும் இல்லாம சிவன் கோவில் இருக்கு, விஷ்ணு கோவில் இருக்கு, கருப்பண்ணசாமி கோவில் கூட இருக்குங்க. உங்களுக்கு இந்த தேரிக்காட்டை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணி அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.